ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஊரில் சந்தை. அந்த சந்தைக்கு போகிறோம். நாங்களும் எப்படி காயெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறேங்கிறது நீங்கள் பாருங்கள். எங்கள் ஊர் சந்தை நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நானும் சந்தைக்கு போய். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு சந்தைக்கு போகலான்னு. அந்த சந்தைக்கு போய் விலாக் போடுறோம். இன்றைக்கி எங்கள் சேனலில் வந்து சந்தைக்கு போகிறது விலாகாக எடுத்து போட போகிறோம். நீங்கள் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சந்தைக்கு வந்துவிட்டோம். இல்லை என்ட்ரன்ஸ் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். நீங்களும் வாங்க, எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சந்தை என்ட்ரன்ஸ் பாருங்கள். இப்போ தான் வண்டி பார்க் பண்ணிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையன் 3 பேர் போயிட்டுருக்கோம். கோயிலில் பாருங்கள், முன்னாடி ஆரம்பத்துலேயே பாருங்கள் எப்படி காய்கறியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தையிலேருந்து நேரடியாக கொண்டு வந்து சந்தை போடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிழமை போடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வாங்குறேன். கத்திரிக்காய் நல்லா இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா காய்கறியும் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு எது நல்லா இருக்குமோ அதுதானே வாங்குவோம். அது மாதிரி எனக்கு கத்திரிக்காய் பிடிச்சிருக்கா, கத்திரிக்காய் வாங்குகிறேன். ஆனால் அந்த கத்திரிக்காய் நல்லா இல்லை. நல்லா இல்லாதனால திருப்பி வேறு கடைக்கு பார்த்து போயிட்டுருக்கேன். அங்கே போன இடத்துல பார்த்திங்கன்னா கோவக்காய் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த கோவக்காய் வாங்கியாச்சு. அடுத்தது பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார காசு கொடுத்துட்டு வர சொல்கிறேன். அடுத்த இடத்துக்கு நான் போய் நின்று காய்கறி வாங்க. பாருங்கள், எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சந்தையில் போடுறது எல்லாமே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பார்த்திங்கன்னா சந்தையில் எல்லாமே கடையிலலாம் ரொம்ப விலையாக இருக்கும். சந்தையில் ஒரு 1/2 கிலோ வரும், அதே 10 ரூபா தான். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாலும் இங்கே காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த கத்திரிக்காய் பார்த்துட்ருக்கேன். கத்திரிக்காய் எடுத்துட்டு அடுத்த காய் பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், அடுத்தது பாவக்காய் பார்த்துட்ருக்கேன். பாவக்காய் நல்லா இருந்தது. அது எல்லாமே 10 ரூபா தாங்க. சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கூறுன்னு தான் சொல்லுவாங்க. கூர்க்காய் வந்து 10 ரூபா. நம்ம கடையில் வாங்கினா அதே காய் 15 ரூபா 20 ரூபா வரும். இங்கே வந்து 10 ரூபா தான். அடுத்து நான் பார்த்து போயிட்டுருக்கேன். அதே கடையிலேயே நான் கோஸ் பார்த்திங்கன்னா அந்த சைனா கோஸ் சொல்லுவாங்கள்ல, இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் நான் இருந்துச்சு சந்தையில். அதனால நான் அந்த 3 கோஸ் இருக்கிற கோஸ் தான் எடுத்திருக்கேன். அது 10 ரூபா தான் கோஸு, நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் கோஸ் அப்படியே இதாக இருக்கும் இல்லைங்களா. இது வந்து வேக வச்சோம்னா நம்ம அந்த கலர் வந்து ஃபேட் ஆகும். பாருங்கள், இது 3 கோஸ் வந்து 10 ரூபா தான். நம்ம கடையில் போய் இப்படி வாங்க முடியாது இல்லைங்களா, சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்க முடியாது இங்கே. ஆனால் காய் வந்து நல்ல காயிலன்னு நினைப்பாங்க. சந்தையில் போடுறதெல்லாம் நல்லா தான் இருக்கும் காய்கள்லாம். நாங்களாம் அதுதான் வாங்குவோம். நிறையா பக்கம் சந்தையிலையும் வாங்குவோம், கடையிலையும் வாங்குவோம். ஆனால் சந்தையில் தான் நமக்கு கொஞ்சம் மலிவாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் வாரத்துக்கு ஒருக்கா போடுற சந்தைன்றனால கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்படியே தோட்டத்துலேருந்து நேரடியாக கொண்டு வந்து போடுவாங்க. அடுத்து நான் அடுத்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தேவையான போடுவாங்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். அங்கே போனேன் பாருங்கள், அங்கே சேனக்கிழங்கு இருக்குது. சேனக்கிழங்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு குழம்பெல்லாம் வச்சு எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ட்ரை ஃப்ரை பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. அதனால ஒரு சேனக்கிழங்கு மட்டும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு சேனக்கிழங்கு பிடிக்கிறவங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது சேனக்கிழங்கு மட்டும் 20 ரூபா. நான் 10 ரூபா காய் எது 20 ரூபா காய் எது நான் வாங்குறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கேன் பாருங்கள். வாங்கிட்டு அடுத்த காய் வாங்கி பாருங்கள். நிறைய லெமன் எல்லாம் வச்சுருக்காங்க. லெமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் 7 பீஸ் வந்து 20 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸே 6 ரூபா 7 ரூபா சொல்லுவாங்க. அது வெயில்ன்றனால கண்டிப்பாக லெமன் நிறைய தேவைப்படும். நிறைய ஜூஸ் கலப்பாங்க. அதனால் கண்டிப்பாக லெமன் தேவைப்படுறதுனால ஒரு லெமன் வந்து ரொம்ப ரேட் சொல்லுவாங்க. ஆனால் சந்தையில் வந்து 6 பழம் 7 பழம் 20 ரூபா. எப்போவுமே 10 ரூபாய்க்கு தருவாங்க. இப்போ வெயில்ன்றனால ஜூஸ் நிறைய தேவைப்படும். ஜூஸ்ன்றனால 20 ரூபா சொல்கிறாங்க. அடுத்த சந்தைக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள் கூட்டமாக இருக்குது. ஆனால் பீன்ஸு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு பீன்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். நல்லா இருந்துச்சு பீன்ஸு. நல்லா கல் மாதிரி தான் இருக்குது. எல்லா காயுமே கல் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். காசு கொடுத்தாச்சு. இந்த கடையில் வந்து நான் பீன்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். அடுத்தது போயிட்டுருக்கேன், இன்னொரு கடைக்கு போயிட்டுருக்கேன் பாருங்கள். அங்கே போய் உருளைக்கிழங்கு பாருங்கள், பேபி பொட்டேட்டோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். எனக்கும் பேபி பொட்டேட்டோ பிடிக்கும். முழுசாக போட்டு மசால் மாதிரி செய்யலாம்.
இந்த மாதிரிலாம் நிறைய செய்வாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பசங்க 2 பேர்த்துக்குமே பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரை பண்ணால் பிடிக்கும். அதனால் நான் 1 கிலோ 20 ரூபா சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுக்கி எடுத்துகிட்ருக்கேன். நல்லா கிழங்க பார்த்து பேபி பொட்டேட்டோவாக எடுத்துகிட்ருக்கேன், பெருசாக எடுக்காமல். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முழுசாக போட்டால் ஃப்ரை பண்ணால் நமக்கு சூப்பராக இருக்கும் இல்லைங்களா, அதனால் எடுத்துகிட்ருக்கேன். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவே 20 ரூபா தான். நம்ம கடையில் பார்த்திங்கன்னா 40 ரூபா 45 ரூபா 1 கிலோ உருளைக்கிழங்கு. இங்கே கிலோ 20 ரூபா தான். ஆனால் இந்த மோசமான கிழங்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதனால தான் நானும் வாங்குகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொருள் மட்டும் நான் வாங்குகிறேன். கண்டிப்பாக 1 கிலோ வாங்கியிருக்கேன் பாருங்கள். 1 கிலோ வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போகிறேன். எங்கள் வீட்டுக்கார் காசு கொடுத்துட்டு வருவார் பாருங்கள். எவ்வளோன்னு கேட்குறாருன்னு நான் 20 ரூபான்னு சொல்கிறேன். அந்த காசு எடுத்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே நம்ம வேறு பக்கம் கடையில் காய் வாங்கிட்டு என்னென்னா அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறார் பாருங்கள். மக்காச்சோளம், சோளக்கருதுங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்து. எனக்கு நேரம் இருக்காது, வேக வைக்கிறதுக்கு. தம்பிகிட்ட கேட்டேன். நாளைக்கு காலையில் வேக வச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சரிமா வாங்கிட்டு சொன்னாங்க. பாருங்கள், அந்த 4 பேபிக்கானும் பார்த்திங்கனாலே 20 ரூபா தாங்க. ஒரு பேபிக்கானும் பார்த்திங்கன்னா 5 ரூபா கணக்கு தான். 4 சோளக்கருது வந்து 20 ரூபா. எங்கேயுமே கிடைக்காது, கடையில் போனாலும் கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து நல்லா மலிவாக தருவாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய் எல்லாமே. என்னால் பேகை தூக்க முடியல. அடுத்து தக்காளி பாருங்கள். ஆப்பிள் தக்காளி எப்போவும் 10 ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருந்தாங்க தக்காளி. இப்போ கொஞ்சம் இந்த ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா, பெட்ரோல் விலைக்கு வேண்டி. அதுக்கு வேண்டி ஸ்ட்ரைக் பண்ணதுனால தக்காளியெல்லாம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால 2 கிலோ 30 ரூபா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், கல் மாதிரி இருக்குது தக்காளி. நான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். 3.5 கிலோ வாங்கியிருக்கேன் 50 ரூபாய்க்கு. தக்காளி எப்போவுமே தினமும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நிறையவே யூஸ் ஆகும். அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன் பாருங்கள், நிறைய காய்கறியெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் வாங்கினா தூக்கிட்டு போக முடியாது. நமக்கு ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான் செலவாகும் காய்கறிகள். ஏற்கனவே வீட்டில் இருக்கிறனால அளவாக தான் வாங்கினேன். இருட்டாக வேறு இருக்குது, வந்து எனக்கு அது நிறைய பார்க்க முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன் பாருங்கள், போய் காய்கறியெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அடுத்தது பாருங்கள், நான் பட்டாணி வாங்குகிறேன். நான் பேபி பொட்டேட்டோ வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பேபி பொட்டேட்டோட மிக்சிங் போட்டு மசால் பண்ணலாம் அப்படின்றனால பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ 20 ரூபா சொல்கிறாங்க. எனக்கு அது மட்டும் தான் ரேட்டுன்ற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுக்கும் கண்டிப்பாக ரேட்டு ஜாஸ்தின்னு தான் தெரியும். ஆனால் பட்டாணி மட்டும் ரொம்ப ரேட் ஜாஸ்தி சொல்லிட்டாங்க. சரி போய் கேட்டுனேங்கிறக்கு வேண்டி நான் வாங்கினேன். அடுத்தது கருவாட்டு சந்தை பாருங்கள். கருவாடு எவ்வளோ விதமான கருவாடு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா கருவாடு வாங்கிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாத்திர கடை போட்டிருப்பாரு. தாத்தா வாழண்டே கூப்பிட்டு, ஏமா எங்களுக்கு மட்டும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கருவாடெல்லாம் பிடிச்சி எடுக்கிறீங்க, எங்கள் கடையும் வீடியோ போடுங்கம்மா, நாங்கள் வீடியோ வரணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அவங்களே வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக தாத்தா வந்து வாழண்டு கேட்டாங்க, அவருக்கு ஒரு லைக் போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பொருளெல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாத்திரம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சந்தைக்கெல்லாம் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் வந்து கொஞ்சம் தான் காய் வாங்கினேன். அங்கே இருட்டாக இருக்கிறனால டைம் கிடைக்கல, இருட்டில் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. அதனால் நிறைய பகலில் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தால் நல்லா இன்னும் பார்த்து எடுத்து வந்துருக்கலாம். நைட்டில் போனால் கொஞ்சம் கெட்டதெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாகாதனால நான் சீக்கிரம் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் ஊர் சந்தையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த முழுசாக முதல்ல முழு வீடியோ பாருங்கள். பாதியோட பார்க்குறீங்க. நிறைய வாட்ச் டைம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.